ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுதோ அது மனசுல நினைச்சுக்கிட்டு தானே இந்த பணமூட்டையை தொட்டாய். நிச்சயமா நீ எதிர்பார்த்தது கூடிய சீக்கிரமே உன் கைகளில் வந்து சேர்ந்துடும். இத்தனை நாளா நீ நல்லா பேசின, நல்லா பழகுன உறவுகளின் உண்மையான முகம்ங்கிறது இப்போ கஷ்டம் வரும்போது தெரிஞ்சிடுச்சு தானே. உனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது தான் உன் சொந்த பந்தங்களின் உண்மையான சுயநலம் என்னங்கிறத உன்னால புரிஞ்சுக்க முடியும்னு தான் இத்தனை காலமாக சில நாட்களாக நீ கஷ்டப்படும் போது நான் அமைதியா வேடிக்கை பார்த்தேன். ஆனா இப்போது உன் பண தேவைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக சிக்கணும்னு முடிவெடுத்து எல்லாத்தையும் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். உன்னுடைய உண்மையான அழகுங்கிறது உன் முகத்திலேயோ உன்னுடைய நிறத்திலேயோ கிடையாது. இன்னொரு மனிதனை மனிதனாக மனிதாபிமானத்தோடு நீ மதிக்கும் போதுதான் நீ எனக்கு அழகாக தெரிவாய். எப்போதுமே எல்லா விஷயங்களும் நான் மற்றவங்களுக்கும் செய்ய தயாராக உன் கூட இந்த வராகியம்மா நான் இருக்கேன்ற அந்த எண்ணம் நம்பிக்கையாக உனக்கு துணையாக இருக்கும்போது உன்னுடைய எல்லா கனவுகளும் நிச்சயமாக நிறைவேறிடும். உன் லட்சியம் அனைத்தையும் நான் நிறைவேற்றி கொடுக்கிறேன். உன்னை சுற்றி இருக்கக்கூடிய பலவிதமான மனிதர்களிடமிருந்து சில விமர்சனங்களும் குறைகளும் சில வார்த்தைகளும் வந்தாலும் நீ எதுக்கும் கலங்க வேணாம். அவங்க கிட்ட போய் நீ அப்படி இல்லைன்னு உன்னை பற்றி நிரூபிக்க முயற்சி செய்யாதே. எல்லா மனிதர்களும் உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கான காலகட்டம் வரும். அது வரைக்கும் என் பாதத்தில் அனைத்தையும் சமர்ப்பித்து விட்டு நீ பதிலேதும் பேசாம உன் வாழ்க்கையில செய்ய வேண்டிய காரியங்கள்ல கவனம் செலுத்து. உன்னை முழுசா தெரிஞ்சுக்கிட்ட புரிஞ்சுக்கிட்ட இந்த வராகியம்மா உன் கூட இருக்கேங்கிறத நீ மறந்துவிட வேண்டாமேன் செல்லமே. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றின்னு நீ என்னைக்காவது ஒரு நாள் சொன்னா கூட அந்த நாளிலேயே நீ நினைச்ச காரியங்கள் எல்லாம் மிகப்பெரிய வெற்றி பெறும்ன்றதை நீ தெரிஞ்சுக்கணும். என்னை வணங்கக்கூடிய உன்னை உன் வாழ்க்கையின் உச்சிக்கு உயர்த்தியே தீருவேன். நான் உனக்கு துணையமாக உனக்கு வெற்றியே கிடைக்கும். வெற்றி தடைப்பட்ட வாச கதவுகளை எல்லாம் திறந்து வச்சு புது பாதை விரியும்படி செய்ய போறேன். உன்னுடைய எல்லா முயற்சிகளுக்கும் வெற்றிகளை பலனாக கொடுக்க போறேன். இனிமே உன் வாழ்க்கை முழுவதும் பிரகாசமாக ஜொலிக்க போது. நீ எப்போதும் தைரியமாக இருக்கணும் என் செல்லமே. நீ எதை பார்த்தும் பயப்படாம என் மேல நம்பிக்கை வச்சு உன் வாழ்க்கையை வாழும்போது பிரச்சனை உண்டு பண்ணினாலும் உன் சார்பில் இந்த வராகியம்மா அவர்களுக்கு பதிலடி கொடுத்து உன்னையும் காப்பாத்துவேன். நீயும் பயப்படாம கவலைப்படாம எல்லாத்தையும் சமாளிக்கும் தைரியத்தோட இருக்க பழகு. தேவையில்லாம கண்டதையும் நினைச்சு கவலை அடைவதோ குழப்பம் அடைவதோ வேணாம். நான் உன் கூட இருக்கேன்றதை நீ புரிஞ்சுக்கோ. நல்லவங்களுக்கு சோதனைகள் வரும். அதில் அவங்க தோத்து போகிறதும் இயற்கையான ஒன்றுதான். ஆனால் நினச்சவனே என்னால் ஒன்றும் முடியாதுன்னு பார்த்தவனே முடிவெடுத்து தோத்து போயிடாம எல்லாவற்றையும் எதிர்த்து போராடவும் சமாளிக்கவும் கற்றுக்கிட்டினா நிச்சயமாக உன்னால் ஜெயிக்க முடியும். இப்போது உன் மனசில் சோம்பலும் சோம்பேறித்தனமும் சோர்வும் நிறைய இருக்குது. அதனால் இந்த சோம்பலையும் சோர்வையும் தூக்கி போடு. நீ எதர் முன்பாக யாருக்கும் அடிபணிஞ்சு அடிமையாக ஆயிடக்கூடாது. மனசளவில் இந்த வராகி அம்மாவை நினச்சிக்கோ. மற்ற எல்லாவற்றிலும் நான் உனக்கு வெற்றியை கொடுத்துட்றேன் என் செல்லமே. உனக்காக யாருமில்லையே நினச்சி வருத்தப்படாம நீ கூப்பிட்டா உனக்காக நான் ஓடி வருவேன்னு நம்பு. நீ நினச்சதெல்லாம் நிச்சயம் நல்லபடியாக நடக்கும். உன் வீட்டில் உன் மனம் மகிழும்படியாக சுப காரியங்களை என் ஆசீர்வாதத்தோடு நான் நடத்தி கொடுக்குறேன். உன் முயற்சிக்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும்னு நம்பு. நீ எதை நினச்சும் கவலைப்படாம உன் கடமைகளை மட்டும் சரியாக செஞ்சினா அன்பான நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கையை ஏன் ஆசீர்வாதத்தோடு பெற்று நீ நல்லா வாழ முடியும். இனிமே எல்லாமே உனக்கு ஏற்றம்தான். இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து நல்லதை நடத்துகிறேன். நீ ஒருபோதும் நம்பிக்கை இழக்க வேணாம். என்ன நடந்தாலும் அதை உன் நல்லதுக்காக தான் நான் செய்கிறேன்னு புரிஞ்சுக்கிட்டு
தடங்களை தாண்டி தயாராக இருக்கணும். எல்லா விஷயமும் உன் நன்மைக்காக நான் செய்கிறேன்ற அந்த புரிதல் இருந்துட்டாலே கூடிய சீக்கிரம் உன் நிலைமை மாறிடும். அனைத்தையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றி காட்டுறேன். உன் எண்ணம் தான் உன் வாழ்க்கையாக இருக்கு. அதனால உன் எண்ணங்களை நீ தூய்மையாக வச்சுக்கிட்டினா நீ என்கிட்ட கேட்ட எல்லா கோரிக்கைகளையும் பிரார்த்தனைகளையும் எந்த தங்குதடையும் இல்லாமல் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுத்துருவேன். உன் வாழ்க்கையில் நீ எப்படி வாழணுங்கிறதுக்கு அடையாளமாக உன்னை சுற்றி சில பேர் வாழ்ந்துக்கிட்டும் இருக்காங்க. நீ எப்படி வாழக்கூடாதுன்னு உனக்கு கற்றுக் கொடுக்கும் விதமாகவும் ஒரு சிலர் தப்பும் தவறும் பாலியும் பாவமும் செய்பவர்களாக இருக்கிறார்கள் தானே. மொத்தத்தில் உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களை பார்த்து நீ வாழ்க்கையில் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்றதை புரிஞ்சுக்கலாம். நேர்மையான நல்ல மனசுள்ள உனக்கு இந்த பிரபஞ்சத்தில் மதிப்பு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உன் நல்ல மனசுக்கான பரிசை இந்த வராகியம்மா நான் என் கைகளில் இருந்து கொடுப்பேன். அப்படிதான் இப்போது முதல் விஷயமாக உனக்கான தேவையான பணத்தை உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கேன். இதே போலவே இனி ஒவ்வொன்றாக உன்னுடைய தேவைகளையெல்லாம் நானே நிறைவேற்றிடுறேன். உன் மனக்குழப்பத்திற்கான தீர்வையும் கூடிய சீக்கிரம் கொடுத்து உன் வாழ்க்கையில் அற்புதத்தை நிகழ்த்துவேன். இனி எல்லாமே நல்லபடியாக முடிவதை நீ உணர்வாய். தற்போதைய நிலைமையை பற்றி கவலைப்படாமல் எல்லாமே மாறும், அனைத்தையும் நான் மாற்றுவேன்னு உறுதியாக நம்பு. இன்பமயமான வாழ்க்கை இந்த நிமிஷத்துலேருந்தே உனக்கு ஆரம்பமாயிடுச்சு. உன் துன்பங்கள் எல்லாம் முடிந்து போய் இனி எல்லாமே சுகமாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உன் வீட்லேயும் இருள் நீங்கி வெளிச்சம் வரப்போகுது. உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்தது போலவே எல்லா விஷயங்களையும் நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையை உனக்கு சாதகமாக மாற்ற போகிறேன். உனக்குள் குடியிருக்கும் இந்த வராகி அம்மாவை நீ தேடி கண்டுபிடிச்சிட்டினா உன் எதிர்பார்ப்புகள் எல்லாம் என் ஆசிகளோட வெற்றி அடையும். என்னை சரணடைந்த பிறகு இனிமே நீ உன் எதிர்காலத்தை பற்றியோ தற்போதுள்ள இக்கட்டான சூழ்நிலையை பற்றியோ கவலைப்படவே அவசியமில்லை. வீணான கவலை எந்த விதத்திலும் பலன் தராதுன்னு உனக்கே தெரியும் தானே. ஆனால் நீ என் மேலே வைக்கிற நம்பிக்கை எல்லா விதத்திலும் உனக்கு பலன் கொடுத்து உன்னை காப்பாற்றுன்றது உனக்கு தெரியும். இப்போது உன் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாத்தையும் என் விருப்பப்படி தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதே போல் நீ வேணும்னு கேட்ட விஷயங்களையும் உன் கைகளில் நானே கொண்டு வந்து கொடுக்குறேன். நீ என்ன வேணும்னு கேட்டாலும் அதை சிறப்பாக செய்து தர நான் இருக்கும்போது உன் கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நினச்சி நீ கவலைப்பட வேணாம். என் குழந்தையான உனக்கு எது நன்மையோ அதை நானே கொடுப்பேன் என நீ தைரியமாக இருந்தால் மட்டும் போதும். வாழ்க்கை எப்போதுமே ஒரு நாணயம் போல தான். இங்கிட்டும் அங்கிட்டோன்னு ரெண்டு பக்கம் இருக்கும். அதில் ஏதாவது ஒரு பக்கத்தில் தான் உனக்கு தேவைப்படுவதும் உனக்கு விருப்பமானதும் இருக்கும். அப்படி உனக்கு விருப்பமானது உன் பக்கமாக அந்த நாணயம் திரும்பும் வரைக்கும் கொஞ்சம் காத்திருந்தினா உனக்கானது நிச்சயமாக உன்னை நோக்கி வரும். தேரை ஓட்டிக்கிட்டு இருக்கவன் திறமைசாலியாக இருக்கும்போது தேரில் உட்காந்து வர்றவங்க ஏன் பயப்படணும்? அப்படிதான் உன் வாழ்க்கை எனும் தேரை ஓட்டி கொண்டு இருப்பது இந்த வராகியம்மா நான். நீ சும்மா வாழ்க்கையை உட்காந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்க. என்னை சரணடைந்த பிறகு உன் வாழ்க்கை எனும் தேரை பத்திரமாக ஓட்டிக்கிட்டு போய் உன்னை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது தானே. எதுக்கும் கவலைப்படாத. உன்னுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செஞ்சு நீ போய் சேரணும்னு நினைக்கிற அந்த உயர்ந்த இடத்தையும் உனக்கு கொடுத்து உன்னை அமர வச்சு ஒய்யாரமாக உட்கார வச்சு அழகு பார்க்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன். எல்லா கர்ம வினைகளையும் அனுபவிக்காமல் தீர்க்க முடியாது. உன் கர்ம வினை எவ்வளவு பலமானதாக இருந்தாலும் சரி, என்னை சரணடைந்த பிறகு தீவினைகள் எல்லாமே சிலந்தி பூச்சி உண்டாக்குற கயிறை போல பலவீனமாகிடும். சிலந்தி வலைப்பிண்டத்தை பார்த்துருப்பதானே? அது எவ்வளவு பெருசாக இருந்தாலும் அதை சாதாரணமாக ஒரு குச்சியாலோ கையாலோ களைத்து விட முடியும். அந்த அளவுக்கு உன்னுடைய கர்ம வினைகளையெல்லாம் பலவீனமாக ஆக்கி அதை ஒன்றுமில்லாமல் போகச் செய்கிறேன். நீ உன் வாழ்க்கையில் என்ன செஞ்சாலும் அது நல்லபடியாக நடக்கும், வெற்றிகரமாக முடியுன்ற எண்ணத்தை முழு மூச்சா வச்சுக்கிட்டு வேலை செய். எந்த விதமான வீழ்ச்சியின் எதிர்மறையில் இருந்தும் சூறாவளியாய் உன்னால் மீண்டு வர முடியும்.
உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சோதனைகளை எல்லாம் தாண்டி நீ வெற்றி பெறும்படி உன் முயற்சிக்கெல்லாம் இந்த வராகி அம்மா பலன் கொடுக்க போகிறேன். நீயும் வெற்றி பெற்று மகிழ்ச்சியோடு வாழ தயாராகு. ஒருத்தர் இன்னொருத்தரை பற்றி ஏதாவது சொல்லும்போது நீ அதை முழுசாக உண்மைன்னு நம்பி அவங்க இப்படிதான முடிவுக்கு வந்துடாத. எந்த விஷயமா இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சம்மந்தப்பட்ட 2 பக்கமும் விசாரிச்சுட்டு தான் ஒரு முடிவுக்கு வரணும். காரணம் இல்லாமல் நீயாகவே மனசுக்குள்ளே யாரையாவது குற்றவாளி நினச்சிட்டு அவங்கள குற்றவாளியாகவே பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காத. ஒருவரை பற்றிய உண்மையான முழு குணத்தையும் தெரிவதற்கு முன்பாக இவங்க இப்படிப்பட்டவங்களாக தான் இருப்பாங்கன்ற முடிவுக்கு வந்துவிட வேண்டாம் என் செல்லமே. ஒரு சில பேர் உன்கிட்ட பேசும்போது பொய்யா சொல்லி நல்லவங்க போல நடித்து பேசியிருப்பாங்க. அப்படி பொய் கூறி நடிப்பவர்களிடம் உண்மையை எதிர்பார்த்தினா அது உன்னுடைய தவறாக தான் இருக்கும். ஏமாறுறது தப்பு இல்லை, ஆனால் திரும்ப திரும்ப ஏமாறுவது தவறு தானே. நீ நம்பிக்கை வைப்பது தவறல்ல. ஒருத்தர் உனக்கு துரோகம் செஞ்ச பிறகும் மறுபடியும் அவங்கள நம்பி போனினா அது மிகப்பெரிய தவறு தான். என்னை நேசிக்கக்கூடிய என் அன்பு பிள்ளையான உனக்கு துணையாக நான் இருந்து நீ நேசிக்கும் விஷயங்களை எல்லாம் உன் கைகளில் கொண்டு வரப்போகிறேன். நீ என்ன செஞ்சாலும் எங்கே இருந்தாலும் நீ செய்யும் அனைத்தையும் நான் அறிவேன். என் அன்பு பிள்ளையான உனக்கு எந்த விதத்திலும் தீங்கு வர நான் விட்டுட மாட்டேன் என் செல்லமே. புண்ணாகி போயிருக்கிற உன் மனசை என் மென்மையான கரங்களால் வருடி கொடுத்து உன் கூடவே இருந்து உனக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் சுகத்தையும் தரணும்னு உன்னை தேடி வந்தேன். உன் வேண்டுதல்களை எல்லாம் நீ கேட்டது போலவே நிறைவேற்றி கொடுத்துட்றேன். எல்லாமே முடிஞ்சு போச்சு நீ நினச்ச விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது உன் வாழ்க்கையில் ஒரு புது துவக்கம் உண்டாகும். உனக்கான நல்ல நேரம் வந்துடுச்சு என் செல்லமே. இனி எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க வேண்டிய பொறுப்பை இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் பல பேர் உன்னை ஏமாத்தினதால நீ மனசு நொந்து போய் வருத்தத்தில் இருக்க. ஆனால் அவங்க உன்னை ஏமாத்துறதுனால தானே அவர்களுடைய சுயரூபம் என்னங்கிறதும் இந்த உலகம் எப்படிப்பட்டதுங்கிறதும் உனக்கு புரிய வந்துச்சு. இனிமேலாவது யாரையும் முழுசாக நம்பாமல் உன்னுடைய உண்மையான அன்பையும் நம்பிக்கையையும் நல்ல மனிதர்களுக்கு மட்டும் கொடு. உன்னை ஏமாத்தின அவங்க மிக பெரிய அளவில் இழப்பை சந்திப்பார்கள். நீ ஏமாந்து போயிட்டோமே நினச்சி வருத்தப்படவோ கவலைப்படவோ வேணாம். நீ ஏமாந்ததையும் இழந்ததையும் விட நான் பல மடங்காக உனக்கு திரும்ப கொடுப்பேன். உனக்காக நான் நல்லது மட்டுமே செய்யும்போது நீ எதுக்காக வருத்தப்படுற? என் உயிருக்கு உயிரான குழந்தையாகிய உன்னைதான் எனக்கு உலகம்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். உன்னை முதுகில் குத்திட்டு போனவங்கள நினச்சி நீ வேதனை கொள்ளாதே. போர்க்களத்தில் வேணும்னா புறமுதுகை காட்டுபவர்கள் கோழைகளாக இருக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் கோழைத்தனம் உள்ளவர்கள் தான் உன் முதுகிலேயே வந்து குத்துவாங்க. முதுகில் குத்துவாங்கள நீ நிச்சயம் நேர்மையும் நியாயமும் வீரமும் ஒழுக்கமும் நிறைஞ்ச பிள்ளையாக தான் இருக்கிற. அதனால் முதுகில் குத்து விட்டாங்களே, நம்மளை ஏமாற்றிட்டாங்களே நினச்சி நீ வருத்தப்பட வேணாம். உன்னுடைய வீரத்தையும் விவேகத்தையும் தைரியத்தையும் துணிவையும் பயன்படுத்தி அந்த ஏமாற்றத்திலிருந்தும் இழப்பிலிருந்தும் மீண்டு வா. நீ செய்த எல்லா பூஜைகளையும் நீ எனக்காக வேற்றிய தீபங்களையும் நான் ஏற்றுக்கிட்டு இப்போது உன் கஷ்டங்களையும் குழப்பங்களையும் போக்கி ஆசீர்வதிக்க உன்னை தேடி வந்துட்டேன். உன் பல நாள் வேண்டுதல் இப்போது நிறைவேறப்போகுது. இனிமே நீ எதுக்காகவும் கலங்க வேணாம். என் ஆசீர்வாதம் எப்போதுமே உனக்கு துணையாக இருக்கும். நானே கதின்னு நம்பி வந்த உன்னை பாதியில் விட்டுட்டு போக மாட்டேன். நீ எதிர்பார்த்தது எல்லாமே நிச்சயமாக உன்னை வந்து சேரும். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி.